டேய் ஆப்ல நீ போன் தான் விக்கிறியா இல்ல கள்ளக்கடத்தல ஏதாவது பண்றியா? 20000 ரூபாய் 40000 ரூபாய் புது ஐபோன் எல்லாத்தையும் பிளாக்ல வித்துட்டு இருக்கானுங்க எல்லாரும். என்னடா புத்தாட்டாது? ரீபுக் பண்ணி காத்து கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இந்த பிளாக்ல விக்கிறவங்க யாரை கேட்டாலும் யூனிட் எந்த கலர்னாலும் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இதுல சில பேர் பில்லே கிடையாதுன்னு சொல்றாங்க. அத வேற வந்து வாங்குறாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஆர்டிபிஷியலா ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைச்சு டிமாண்ட் வந்து ஏத்துற மாதிரி இருக்கு. இதுல ப்ரோ மேக்ஸ்லாம் சுத்தம் எந்த ஸ்டோரை கேட்டாலும் ஸ்டாக்கே இல்ல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அண்ட் ஆப்பிளோட அபிஷியல் ரீசெல்லர்ஸ்னு சில பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் ஹோஸ்ட். 19th மார்னிங் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்ட்ட ப்ரீ புக்கிங் எடுத்துட்டு இப்ப யாருக்குமே யூனிட்டே கொடுக்கல. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். கேட்டா ஸ்டாக் இல்ல 2-3 வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸ்டாக் வருமானே தெரியாம கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு எதை வச்சா ஃபேக் ப்ராமிஸ் பண்ணி ஆர்டர் வந்து வாங்குறீங்க. இவங்களை நம்பி ப்ரீ புக் பண்ண ஆப்பிள், ஃபிளிப்கார்ட் சைட்ல எல்லாம் கேன்சல் பண்ணி இவங்களை நம்பி உட்கார்ந்திருந்தா கரெக்டா 18th நைட் சொல்றாங்க உங்களுக்கு வந்து யூனிட் கிடைக்கல அவ்வளவுதான் அப்படின்னு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஆப்பிள் சைட்லயும் புக் பண்ணி ஆப்பிள் ரீசெல்லர்ஸ்லயும் புக் பண்ணிருந்தாங்க. நீங்க அதெல்லாம் வேணாம், அதை கேன்சல் பண்ணீங்க, நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில பார்த்தா யூனிட்டே கொடுக்கல. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்ன பொறுத்தவரை அவ்வளவு சீன்லாம் இல்ல, கிடைக்கிறப்ப வாங்குங்க. முக்கியமா பிளாக்ல வாங்கி இந்த ஸ்டூபிடிட்டி எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பத்தி யாரும் பேசுற மாதிரி தெரியல. கண்டிப்பா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரியப்பட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.